Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டாடி ஆஃபிஷியல் மியூசிக் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மியூசிக் வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப ரேண்டமாக தான் பார்த்தேன். ஜஸ்ட் வந்துட்டு சர்ச் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த என்ன சொல்ற சர்ச் ஹிஸ்ட்ரியில் ரேண்டமாக நம்ம ஸ்கூல் பண்ணுற வரோம்ல அப்படி பார்த்தேன். சரி பாட்டு எதுவும் நான் கேட்கல, லைக் வந்துட்டு கொஞ்சம் முன்னு கட்ட மட்டும் பார்த்தேன். கொஞ்சம் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஓகேவா? அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல மியூசிக் வீடியோ ஃப்ரம் தமிழ் மியூசிக் வீடியோ தான். ஸோ இதை கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த மியூசிக் ப்ரொடியூசருக்கு வந்துட்டு நான் டிஎம் பண்ணுறப்போ சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் கேட்டேன். ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் தருவீங்களான்னு தாராளமாக பண்ணுங்க. எனிதிங் காப்பிரைட்னா நான் வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் சம்பாதிக்க போகிறது கிடையாது, சரிங்களா? லைக் ஒரு 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 ப்ராடக்ட், ஒரு படைப்பை அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுற விதமாக அதையும் தாண்டி என்ன ஒரு பண்ண முடியும்? ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், யூடியூபராக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது மேபி ரீச் ஆகுனா நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தானே கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாக இருக்கும். அவங்க ஒர்க் நிறைய பேர் தெரியும், ரைட்டா? ஸோ அதுக்கு தான். ஸோ இந்த வீடியோலேயே வந்துட்டு நான் கிரெடிட்ஸும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டேரக்டர் வந்துட்டு நம்ம அஸ்வின் பிஎம், அவர் தான். நம்ம டிஓபி வந்துட்டு யுவன் செல்வா, மியூசிக் வந்துட்டு நம்ம ஸ்லிம் கேடி நினைக்கிறேன், மியூசிக் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே எஸ், நம்ம லிரிக்ஸ் வந்துட்டு ஸ்லிம் அவர் தான். ஸோ இதுதான் எனக்கு சரியா ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடியூசர் பேர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், நம்ம ராயப்பன் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ராயப்பா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் அவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்லிம் தான் நினைக்கிறேன். அவர் தான் இந்த மியூசிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூசிக்னு எதுவும் போடலை. சரி பரவாயில்ல, எனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஸோ நம்ம ஒரேடியாக வந்துட்டு தாடி, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தாடி மியூசிக் வீடியோ. தாடி இந்த தாடியா? ஓகே, நம்ம மியூசிக்கில் பார்த்துட்டு பேசுவோமா? ஸோ லெட்ஸ் வாட்ச். வி கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. என்ன மாதிரி இருக்க போகுது இது? அடுத்த ஒரு வைபாக இருக்க போதோ? வைபாக இருந்தால் சூப்பர் தான். வாங்க, டிஸ்க்ளைமர் நல்லா இருக்கு. முடிஞ்சா பேக்கோட புடி ஜப்தி நீ ஆச்சாலும் படி என்கிட்ட தான் எதுவுமே இல்லை, நோ வரிஸ். தடி 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 யா. சரி நீ சீக்கிரம் அடித்த நெடி என் முந்தன்னு வரான் படுத்தடி. மகேந்திர பேடி ஜிலிகளா ஆக்குனா கண்டிப்பா வளப்பன் செடி. என் பேரு கேடி, என் காதல பீடி, தடிலாம் வராங்க தேடி. மூஞ்சில தாடி என் அட்டி வித் ரவுடிஸ், புள்ளிங்க போராட்டும் காடி. தப்பை நீ பண்ணலனாலும் காசை வாங்கிட்டு போய் கேச போட்டுருவான் தடி. தப்பை நீ பண்ணாலும் தப்பிக்க மூஞ்ச நீ தட்டினாக்கா விட்டுருவான் தடி. எதை நான் டீல் பண்ணும் போது நீ ஃபீல் பண்ண கூடாது, பிடிப்பான் தடி. நான் பண்ண தப்பு அப்பவே அவசரப்பட்டு விருடன் ஸ்டடீஸ். பகிரம் பேஜில் ரைட் என் ரைட்டிங் ஸ்பேஸ்ல இல்லைனோ டெப்ரீஸ். இப்ப நாடியில அட்டிய மாடியில பரப்பன் லைக் இருக்க மாடி. பாதிக்கும் மேலகும் தடி, அரசியல்வாதிக்கு பிடிப்பான் கொடி. உண்மையை நான் சொல்ல ரெடி, தடி நான் லஞ்சமா வாங்குவான் மணி. மொத்தமா எல்லாத்தையும் சொல்லல, ஆனா நேர்மையா இருக்கும் ஆபீசர்ஸ் கம்மி. ஜாதியில வெறியா இருக்கும் தடி, கிட்ட நீ மாட்டு நான் ஜெய்விதான் கேதி. அப்பாவி மக்களோ வீணாக பள்ளி, என தடியெல்லாம் நடக்கல சட்டத்தின் படி. வேணும் நான் ஹிஸ்டரியை திருப்பி படி, கொடுமை பதிவு இருக்கு பிளண்டி. எனக்கு தெரியும் பசந்த களி, சொப்ப நான் சொல்லுவான் தடி தான் புலிஸ். யாருக்கு தெரியும் இந்த சாங் வெளி வந்த கப்பறம் நான் சாப்பிடலாம் களி. மச்சனா காக்கில காக்கி தெபல ஜாக்கி. ஓ திருடம் போடுறான் காக்கி, எல்லா கடையிலையும் வைக்கிறான் பாக்கி. ஓ முடிஞ்சா ஸ்டாப் மீ, இப்ப நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண பீஃப் தெரி ஆக்கி. தூரமா கேக்குது பாக்கில டாக்கி, நான் வாட்சல இல்ல நான் காலி தான் மாப்பி. நான் டக்குன்னு காக்கிக்கு வைக்கிற டேப்பை என் ட்ராக்குள்ள வச்சிருந்தா வாங்கிருப்பேன் டிராபிஸ். நான் பாக்குற ரேப்பர்ஸ் நான் கார்பன்ல பேப்பர் போல யாருன்னு பண்ணால போடுறான் காப்பி. ஓ ஹெவியஸ் பார்ஸ் எனக்கு தெரியுதா லெவல்ல பாதிக்கு பாதி. ஓ இப்போ I'm back to the topic. ஓ தடி தான் நாட்டுக்கே டாக்ஸிக். தடி தான் ராபர்ஸ்க்கு பாசஸ், மத்தவன் வழியில பாப்பாங்க ப்ராஃபிட். ஓ தடி தான் கூட்டத்தின் ஸ்பான்சர்ஸ், புழல் ஜெயில் தான் கிரிமினல் கேம்பிரிட்ஜ். ரச்சிக்கு கொடுப்பான் சீஸ், ரோச்சிக்கு கொடுப்பான் சாண்ட்விச். தடி தான் மக்களின் லீச், நான் ஒரு வாய்ஸ் ஆஃப் த மாசஸ். தடி 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 வீட்டாண்ட ஃபுல்லாவே தடி. முடிஞ்சா பேக்கோட பொடி ஜப்தி நீ ஆச்சாலும் படி.
worries. Tadi, 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 tadi. சரி நீ சீக்கிரம் அடி தண்ணடி என் முந்தின பராம்பர்த்தடி மகேந்திர பேடி ஜிலிகளை ஆக்குனா கண்டிப்பா வளர்ப்பன் செடி. ஓகே, பார்த்துட்டோம். ஓகே கேஸ், ஒரு 3 minutes 20 secondsக்கான ஒரு மியூசிக் வீடியோ விச் தடி. ஸோ தாடியா தடின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேர்டுக்கு மீனிங் எனக்கு சத்தியமா தெரில. ஆனால் ரேப் வந்துட்டு லைக் வந்துட்டு இந்த பொதுவாக என்னோட ஒரு விருப்பம் என்னன்னா வந்துட்டு ரேப் வந்துட்டு பட்டு பாடுறாங்களே, ரீல்ஸ் எதுவுமே புரியாது. ஓகேவா, எதுவுமே புரியாது. அப்போ அந்த அந்த ஃப்ளோவை தான் நம்ம என்ஜாய் பண்ண தவிர்த்து அந்த லிரிக்ஸ் மீனிங் வந்துட்டு நம்ம மல்டிபிள்ஸ் டைம் கேட்கறப்ப தான் வந்து என்ஜாய் பண்ணுவோம். அது புரிய ஆரம்பிக்கும். பட் இந்த மியூசிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவா ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேப் வந்துட்டு ஸ்லோ, அந்த ரிலிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லிசனிங்லேயே வந்துட்டு அந்த ரிலிக்ஸ் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடு போர்ஷன்லாம் வந்ததுக்கப்புறம் ரிலிக்ஸ் வந்துட்டு ரேப் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. அது அந்த ஃப்ளோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போற மாதிரி அந்த ஃப்ளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் த மியூசிக் வீடியோ, கண்டிப்பா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா காசு போட்டிருக்காங்க, அது நல்லா தெரியுது. ஓகேவா, நீங்க வந்துட்டு லைக் வந்து அந்த பட்ஜெட்ல ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்டன்டா ரொம்ப பண்ணீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான மியூசிக் வீடியோ செய்ய முடியாது. சரிங்களா, பட்ஜெட்லாம் அழகா வந்துட்டு அவங்க ப்ராப்பரா செட் பண்ணனால தான் நல்ல ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. சரிங்களா, குவாலிட்டின்னு சொன்னா அதான் அந்த கேமரா மூவ்மெண்டா இருக்கணும். எடிட்டர் கண்டிப்பா எடிட்டர் வந்துட்டு நான் பார்த்தப்ப கோகுல்னு நினைக்கிறேன். ஸோ மேன், யூ ஆர் த கிரியேட்டர் மேன். டேம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, எடிட் பண்ற விதம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேமரா மூவ்மெண்ட் இருக்கும், விஎஃப்எக்ஸ், அது வந்து கேமிங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. மியூசிக், அந்த மியூசிக் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் சொல்றேன். அந்த கொஞ்சம் அது செட்டு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி கொஞ்சம் செட்டா இருந்தா கூட லைக் வந்து ரியலா தெரியுது. எனக்கு தெரியல, அந்த கிரியேட்டர் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். செட்டு போட்டு எடுத்தீங்களா இல்ல ரியல் லொகேஷன்ல எடுத்தீங்கன்னாட்டு அந்த வச்ச லைட்டா இருக்கட்டும், லைக் வந்து ஓவரா லைட் வந்து லைட்டிங்ஸா இருக்கும், கண்ணு கூசுற மாதிரி இல்லாம இல்ல கிளியரா இருந்துச்சு. நல்லா இந்த போலீஸ் செட்டப்ல, லைக் வந்து அந்த லாக்அப் செட்டப்ல, பிரிசன் செட்டப்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, ஸோ நடுவில் ஏன்பா மோடிஜிலாம் இழுக்கிறீங்க அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. எனிவேஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வேல்யூ அல்டிமேட்டு, விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. எடிட்டர் அந்த ஒரு கட்ல அந்த ஒரு எப்படி சொல்ல, நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிறப்பான்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர்லேருந்து அடுத்த சீனுக்கு போவோம், அடுத்த ஷாட்டு போவோம். அந்த டிரான்சாக்ஷன் சூப்பரா இருந்துச்சுங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, ஸோ சூப்பரா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வேல்யூ டேம், ராயப்பன் ஃப்ரென்ச்சஸ் சார். ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணாம இந்த பட்ஜெட்லாம் முடிச்சாகணும் அப்படின்ட்டு இந்த கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள வந்துட்டு அந்த என்டையர் டீமே வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது வந்துட்டு நீங்க அந்த மியூசிக் வீடியோ குவாலிட்டி பார்க்கறப்பே வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ ஐம் ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளோ வந்துட்டு நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஸ்லோவா, சில பேருக்கு மோஸ்ட்லி பீப்புளுக்கு பிடிக்காது ரேப்னா வந்துட்டு வைபா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளோ வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஐம் ரியலி லவ் இட். ஸோ இந்த சார்பா வந்துட்டு த என்டையர் டீம், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எடிட்டர்ஸ், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட், சினிமாட்டோகிராஃபர், முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு பெரிய ப்ரிவியூஸ் சொல்லிக்கிறேன். த என்டையர் டீம் தடி மியூசிக்கோட என்டையர் டீமுக்கு வந்துட்டு பெரிய ப்ரிவியூஸஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய குவாலிட்டிஸான மியூசிக் வீடியோ பண்ணுங்க. இந்த லைக் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்டே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்ல, இல்லாட்டி வந்து லவ் கான்செப்ட்ல அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்க. இன்னும் வைபான சாங்ஸ்லாம் கொடுங்க எங்களுக்கு. நிறைய குவாலிட்டியான மியூசிக் வீடியோ பண்ணுங்க. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ யா, பெஸ்ட் விஷஸ் டீம். ஸோ யா, நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். மியூசிக் வீடியோ யாரெல்லாம் ஒன்று பார்க்கலையோ வந்துட்டு நீங்க மறக்காம வந்துட்டு தடி மியூசிக் வீடியோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. டைம் இருக்கிறப்போ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வீடியோக்கு கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ப்ரீ யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்க. எனிதிங் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்க நெக்ஸ்ட் ஒர்க்ல வந்துட்டு அவங்களால வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த
வேற மாதிரி அவங்க வந்துட்டு ட்ரை பண்ண முடியும். ரைட்டா? நீங்க எதுவுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறதா அப்படிதான் செய்ய போறாங்க. நீங்க நல்லா இல்ல, ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னு சொன்னாதான் நம்மளால வேற ஒண்ணு யோசிக்க முடியும். நல்லா இல்லையா, அப்ப வேற ஒண்ணு செய். புது கிரியேஷன், ஒரு புது விஷயம் அங்க உருவாகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிரியேட்டர்ஸ்க்கு பெரிய, எது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அது கிரியேட்டர்ஸோட ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பா நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நல்லா இல்லைன்னு சொல்ல பழகிக்கிங்க. அப்பதான் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறோம், மியூசிக் கிரியேட்டர்ஸ், ஒரு ஒட்டமட்ட கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு லைக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, ஒன்றும் பெட்டரான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யா, இசோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் சேனல் ஆஃப் மீன் டேக் கேர்.